அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க குழந்தைங்கள சொந்த பேத்தி மாதிரி பார்த்துக்க வேண்டிய அந்த வயசான செக்யூரிட்டியே அந்த குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணா அவர் அங்கே செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறதுல என்ன பிரோஜனம்? சென்னையில் இருக்க மொகப்பேர் அடுத்து நொலம்பூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 53 வயசான பழனி அப்படிங்கிறவர் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க 9 வயசு பொண்ணு ஒன்றும் 7 வயசுள்ள பொண்ணு ஒன்றும் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இவர் பேச்சு கொடுக்குற மாதிரி போயிட்டு அந்த குழந்தைங்க கிட்ட தப்பாக நடந்திருந்திருக்காரு. அதை சிசிடிவி கேமரா மூலியம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க நிறைய ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் பண்ற ஒரே தப்பு, ஓகே நீங்க வேலைக்கு போறீங்க, அதனால உங்களால குழந்தைய பாத்துக்க முடியாது, சோ நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இல்ல வீட்டுல உள்ள வயசானவங்க கிட்ட சொல்லி விட்டுட்டு போறீங்க. பட் நீங்க வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு இன்னைக்கெல்லாம் என்ன நடந்தது, யார்கிட்ட எல்லாம் நீ விளையாண்ட, அவங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, உன்னை ஏதாச்சும் பேட் டச் பண்ணாங்களா அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய தப்புகளை தவிர்க்கலாம். தப்பு பண்ற எல்லாருமே ஒரு நாள் சிக்கிப்போம். அதனால வர பின்விளைவுகளையும் முன்னாடியே யோசிச்சு நிறைய தப்புகள் இங்க நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு ரெகுலரா வரணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.